நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 625ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைம்லங்க 740 இந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிருங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 750 இருக்குங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாங்க நான் ஆல்ரெடி நேற்று லைவில் சொன்னதாங்க ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தாங்க 620 650 இந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனேங்க மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம இந்த ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் சொன்னோம்லங்க இந்த 740 அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலிடான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. சப்போர்ட்டுங்கிறது வந்து ஆல்ரெடி நேற்று நம்ம சொன்னோம்லங்க இந்த 400 நல்ல ஒரு சப்போர்ட் தான். ஆனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ இந்த லெவலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆகும். ஸோ நேற்று நம்ம சொன்னோம்லங்க கரெக்டாக சப்போர்ட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப தான் வாய்ப்புகள் இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிங்க நல்ல ஒரு பையிங் வந்திருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த 500 to மேலே 750 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க என்னோட வியூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்துட்டுங்க திரும்பிச்சுன்னா கால் சைடில் செல் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கீழே டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வேலிடான ரெசிஸ்டன்ஸுங்க. அதே மாதிரி இதுக்கு இந்த பாயிண்ட்ல இது எந்த சைடுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. மேலே வந்துட்டு செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கீழே இந்த 500 ரேஞ்சுக்கு வந்து சப்போர்ட் ட்ரிகர் ஆச்சுன்னா நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொன்னதாங்க இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 53,500ங்கிறது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அங்கே தாங்க அது பக்கமாக தான் ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு பையிங் வந்திருக்குங்க. இனி பேங்க் நிஃப்டிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள் இந்த 55,000. ஸோ இதுதாங்க ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க இது வந்து ரெசிஸ்டன்ஸுங்க. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரப்போ ஒரு லோ வந்துச்சு இல்லைங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. கரெக்டாக அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேலுங்க டபுள் பாட்டம் ஆக்ட் ஆகுங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேயில் சொன்னது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப வாய்ப்புகள் இருக்குது. அப்படி திரும்பிச்சு அது வந்து டபுள் பாட்டம் ஆக்ட் ஆகணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வேலிடான நல்ல ஒரு டபுள் பாட்டம் ஆக்ட் ஆகுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேலே இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு திரும்பிச்சுன்னா செல் சைடில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்க. வேணா இங்கேருந்து அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிங்க இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு நீங்கள் டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு திரும்புதுங்களோ அப் சைடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பண்ணுறது இல்லைங்க. ஸோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃபுங்க. மிட் கேஃப் நேற்று நான் சொன்னதாங்க இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் திரும்பதான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ மிட் கேஃபே அதே தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஆக்ட் ஆகுங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று நான் ஆல்ரெடி சொன்னதான். இது வந்து ஒரு டபுள் இங்கேருந்து திரும்பதான் வாய்ப்புகள் அதிகம். அப்படி திரும்பிச்சுன்னா டபுள் பாட்டம் ஆக்ட் ஆகணும். ஸோ அதே மாதிரி தாங்க திரும்பி இந்த ரேஞ்ச் வந்து நல்ல டபுள் பாட்டம் ஆக்ட் ஆகும். மிட் கேஃபுக்கு ரெசிஸ்டன்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தாங்க இந்த 750ங்க. நம்ம ப்ரீவியஸாக இது வந்து சப்போர்ட் சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த 750 தான் நேற்று அது பக்கம் தான் கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃப்லங்க இந்த மாதிரி இது இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாங்க. மார்க்கெட் எப்போல்லாம் கீழே வந்துட்டு திரும்புதுங்களோ அப் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. நிஃப்டி மிட் கேஃப் இது ரெண்டுலேங்க பேங்க் நிஃப்டியும் மிட் கேஃப்லையும் டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா இன்றைக்கி இன்ட்ராடேக்கு மட்டும் வந்து டவுன் சைடில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 750 அந்த மாதிரி காலை ரைட் பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி எக்ஸ்பிரி டேங்க 500ல் நல்லா ஸ்ட்ராங் ஓஏ 600லே பில்ட் ஆயிருக்கானுங்க. ஆனால் இந்த 600 புட் ரைட்டர்ஸ் ஹண்ட் ஆகுவான்னு நினைக்கிறேங்க. ஸோ மேபி ஹண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. 650 ஓப்பன் ஆனால் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வருவானுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு ஒரு 700 வரைக்கும் வந்துட்டுங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப மார்க்கெட் கீழே தாங்க வர பார்க்கும். நம்ம இந்த 700 வரைக்கும் வரப்பங்க அந்த டைமில் நம்ம இந்த காலோட ஓஏ வந்து ரைட் பண்ணிக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி இந்த 750 இருப்பாருங்க. இந்த 750க்கு கீழே 500க்கு மேலேங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நான் லைவுக்கு வரேங்க. லைவில் எப்படி ஓப்பன் வைக்கலாம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்த்துக்கிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நியூவாக என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்க, நான் லைவ் வரேன். லைவில் பார்க்கலாம். தேங்க்யூ.